ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி என்னோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ணினீங்க, அந்த மெத்தட் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் என்ன மாதிரி இங்கே ஃப்ரெஞ்ச் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற உங்களுக்குமான ஒரு வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த வீடியோ செய்கிறதால எனக்கு 100% ஃப்ரெஞ்சு தெரியுமென்று இல்லை. இப்போ என்னென்றால் என்னோட தேவைகளோ என் ஃபேமிலி சார்ந்த தேவைகளுக்கோ யார்கிட்டையும் போய் உதவி என்று கேட்க முடியாத அளவுக்கு எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியும். எங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொள்கிற அளவுக்கு எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியும். அதே மாதிரி யாராவது என்னோட ஹெல்ப் கேட்டாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த மொழி தெரியும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் செய்துட்ருக்கிறேன். ஆனால் எனக்கு 100% ஃப்ரெஞ்சு தெரியாது. நான் ஃப்ரான்ஸுக்கு 2016 செப்டம்பர் மாதம் நான் இங்கே வர்றப்போ எனக்கு ஆபேசி கூட தெரியாது. வந்த ஸ்டார்ட்டில் நான் எங்கே போகிறதா இருந்தாலும் இன்னொரு ஆளை ஒரு ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. நார்மலாக பேசிக்காகவே எனக்கு யாரையும் கஷ்டப்படுத்த பிடிக்காது. எனக்காக யாரும் கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ணினா அது எனக்கு பிடிக்காது. அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு ஸ்டார்ட்டில், எல்லாத்துக்கும் யாரையும் பார்த்துட்ருக்கிறது. அப்போ நான் டிசைட் பண்ணினேன் அப்படியாவது ஃப்ரெஞ்ச் படித்து ஆகணுமெண்டு. ஆனால் போகிற இடமெல்லாம் யார் என்ன கழிச்சா எனக்கு எதுவுமே புரியறதில்லை. ஸ்டார்ட்டில் என்னடா இது மஸ்குலாம் ஃபெமினான் என்று சொல்லி நிறைய சொல்கிறாங்களே, இப்படியெல்லாம் நம்ம ஊரில் படிக்கலையே, என்ன பொருள் எடுத்தாலோ அனிமலை எடுத்தாலோ மஸ்குலாம் ஃபெமினான்ட்டுருக்காங்களே என்று சொல்லி ஒரே இதாக இருந்துச்சு படிக்கணுமாண்டு. அப்புறம் நான் டிசைட் பண்ணேன், இல்லை படித்து தான் ஆகணும், எனக்காக ஒரு ஆள் எந்த நேரம் உதவிக்கு வராது, ஸோ நான் படித்து தான் ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணினேன். அப்போ நானும் செப்டம்பர்ன்றபடியே அந்த டைம் தான் எல்லா இடத்துலையும் எக்கோல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதம் தான் நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி தானே ஒன்று தான் நிவேட ரிலேட்டிவ் அக்கா ஒரு ஆள், அவங்க தான் என்னை கூட்டிக் கொண்டே முதல் ஃப்ரெஞ்ச் கிளாஸுக்கு சேர்த்து விட்டாங்க. தங்களுடைய அட்ரஸை கொடுத்து அவங்களுடைய அட்ரஸில் தான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த அட்ரஸ் மட்டும்தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ரெசிடென்ட் பெர்மிட் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ சேர்த்து விட்டாங்க. அது என்ன கிளாஸ்ன்னா அந்த மேரியால் அரேஞ்ச் பண்ணுற கிளாஸ் 2 hours நடக்கும். கிழமையில் 4 நாள் நடக்கும். புதன்கிழமையில நினைக்கிறேன் 4 நாள் கிளாஸுக்கு சேர்த்து விட்டா அவங்க எனக்கு மார்னிங்காக ஆஃப்டர்நூனாக ஈவினிங்காக வர போகிறீங்களேன்னு சொல்லி என்னையே சோசியல் பண்ண சொன்னாங்க. நான் ஆஃப்டர்நூன் கிளாஸ் எடுத்தேன். ஸோ 2 hours கிளாஸ். வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன்ட்டு கிளாஸை நான் கட் பண்ணுறதில்ல, டெய்லி போவேன். அங்கே ஆபேசையிலேருந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆபேசையிலேருந்து எல்லா ஒக்காபுலரையும் சொல்லி கொடுத்தாங்க. சில பேர் இந்த எக்கோல் போகிறது படிக்கிறத போர், அங்கே போய் ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை, தனியாக பேப்பரை தந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போகிறதில் என்னை பொறுத்த வரைக்கும் அதை யூஸ்ஃபுல் ஆக்குறதும் வேர்ஸ்ட் ஆக்குறதும் எங்கிட்ட கையில் தான் இருக்குது. ஆனால் நான் என்னோடய டைமை நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டேன். நான் கிளாஸ் டைம்லேயும் லேர்ன் பண்ணுவேன். அப்புறம் வீட்டை நான் அதை திருப்பி பார்த்துக்கொள்ளுவேன். அப்புறம் எனக்கு ரெசிடென்ட் பெர்மிட் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு எக்கோல் தந்தாங்க. எக்கோலில் அதுக்கப்புறம் நான் ஆது பேயா வரைக்கும் எக்ஸாம் எடுத்தேன். 2 years நான் எக்கோல் போனேன். இங்கே ஃப்ரெஞ்ச் எக்கோல் மார்னிங்கில் இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். எனக்கு மார்னிங் 8 இருந்து ஈவினிங் 4 o'clock 4:30 அது வரைக்கும் இருக்கும். ஸோ 2 years நான் அதில் படித்தேன். நான் எக்கோல் படிக்கிறப்போவும் கிராமர் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வொக்காபுலரி எக்ஸசைசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அந்த இருக்கிற கேப் எல்லாம் நான் சும்மா இருக்கிறதில்ல, படிச்சுட்டே இருப்பேன். நான் எப்படி படித்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபைல் ஃபுல்லாக அவங்க எனக்கு தந்த பேப்பர்ஸ் ஷூட் எல்லாமே இருக்குது. இது 1 கிலோ ஒன்று மட்டும் நான் போடலை, நிறைய போட்டு வச்சிருக்கிறேன். இந்த கிராமர் இருக்குது, வொக்காபுலரி எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நான் கவனமாக எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் வீட்டில் திருப்பியும் நான் பார்த்துக்கொள்ளுவேன். அதோடு நான் இங்கே நிறைய எழுதி படிப்பேன். இதெல்லாம் நான் எழுதி படிச்சிருக்கிறேன். டியூட்ஸை நான் வீட்டை எக்ஸசைஸ் எல்லாம் செய்து பார்ப்பேன். அதில் இருக்கிற மோக்கள் தெரியாட்டி அதுகளையும் நான் எழுதி பார்த்துக்கொள்ளுவேன். இதுகளெல்லாம் நான் படித்தது. இங்கே இந்த மோக்கள் எல்லாம் எழுதுவேன். இது மட்டும் இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மோக்கள் வொக்காபுலரி தெரியாட்டி இங்கே நான் எழுதிட்டு பக்கத்தில் எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ நான் எழுதி வச்சுருப்பேன். எழுதி வச்சு இதை படிச்சுட்ருப்பேன். இதே நான் எப்போயும் மெக்கோலுக்கு கொண்டு போயிருக்கல. ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த எக்ஸசைஸ் தந்துட்டு அந்த கேப்பில் நிறைய டைம் கொடுப்பாங்க. நான் கொப்பியிலேயே நான் கொண்டு போய் அங்கே இருந்து நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ நான் என்னோடய டைமை நல்லா யூஸ்ஃபுல்லாக நான் பயன்படுத்தினேன். இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. ஒரே எழுதி படிப்பேன். நான்
ஃபோனில் ஒரு கார்ட்டூன் பார்ப்பேன் டெய்லி. கொந்து ஃபே en français உண்டு, நான் உங்களுக்கு அதில் ஆட் பண்ணுறேன். அது எல்லாமே கதைகள் தான். ஸோ அந்த கார்ட்டூன் வந்து டெய்லி பார்த்துட்டே இருப்பேன், ஒவ்வொரு கதைகளும். அதில் வர்ற மோக்களையும் வந்து நான் என்னோட கொப்பையில் எல்லாமே எழுதி வச்சுருந்து அதுக்கான மீனிங்கும் எழுதி வச்சுருந்து படிச்சுட்டு இருப்பேன். இதே எப்படி படிப்பேன்னு சொல்லி சொன்னால், ஃபோனில் வந்து ரெக்கார்ட் போடுவேன். நான் வாசித்து படிக்கிறப்போவே ரெக்கார்ட் போட்டுட்டு நான் பஸ்ஸில் போயிட்டு வர டைமோ கிளாஸில் இருக்கிற டைம்ல எல்லாம் நான் அதை கேட்டுட்டு வர இருப்பேன். ரொம்ப சில்லியாக இருக்கும் சில பேருக்கு. எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, டெய்லி கேட்டுட்டு இருக்கிறது. அதை விட வந்து ரேடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், ஃப்ரெஞ்சு ரேடியோ. அதுவும் வந்து நான் போயிட்டு வர்றப்போ டைம் இருக்கிறப்போ எல்லாம் கேட்டுட்ருப்பேன். வீட்டில் அது வேலை செய்கிறப்போ அதை போட்டுட்டு வேலை செய்வேன். அதோடு வந்து நிறைய புக்ஸும் வந்து வேண்டி வச்சுருந்தேன். இது வந்து கொன்ஜுகேஷன் கிராமர் புக். ஸோ இதுகளும் வந்து வேண்டி வச்சுருந்தேன். அதை விட வந்து அதோட வந்து ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் தமிழில் வந்து மூன்றுலையும் இருக்கிற இந்த புக் வந்து இது எனக்கு நிவே வாங்கி கொடுத்தாரு கிஃப்டாக. ஸோ இதுவும் நான் படித்தேன். அப்புறம் இதுவும் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கிராமர் புக் மாதிரி தான். இது வந்து இது எனக்கு அந்த கிளாஸுக்கு போன முதல் சேர்த்தாவே அந்த அக்கா கொடுத்த புக். இதுவும் வந்து தமிழில் இருக்குது. இதான் வந்து ஸ்டார்ட்டில் நான் வச்சு படித்த புக். அதை விட வந்து டு தமிழ் டிக்ஷனரி இதுவும் வந்து எனக்கு நிவேதா கிஃப்ட் பண்ணினது. இதை பார்க்குறத விட நான் வந்து ஃபோனில் தான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பார்த்து கொள்ளுவேன். ஏன்னா இதை தூக்கிட்டு போகிறது கஷ்டம் தானே. இப்போ எனக்கு தேவைப்படுறதில்ல, நான் ஃபோனில் தான் பார்த்துக்கொள்ளுவேன். அப்புறம் வந்து நான் அந்த 2 இயர்ஸில் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோடய ஆது சர்டிஃபிகேட். அதை விட வந்து உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல வேணும். இது வந்து என்னோட டிகிரி சர்டிஃபிகேட். இங்கே வந்து வேல்யூவான ஒரு சர்டிஃபிகேட்டாக நான் இங்கே மாற்றி வச்சுருக்கிறேன். நீங்களும் வந்து ஊரில் உங்களோட எஜுகேஷன் நிவோ என்னென்று, அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை வந்து இங்கே கொடுத்து சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது உங்களோட டிப்ளமா வந்து இங்கே யூரோப்பில் வந்து வேலிடான ஒரு சர்டிஃபிகேட்டாக மாற்ற முடியும். நான் வந்து என்னோடய டிப்ளமா நான் இங்கே மாற்றி வச்சுருக்கிறேன். நீங்கள் மாற்றணும்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் இருக்கிற எனிக் என்று சொல்லி இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ண வேணும். ஜஸ்டிஃபிகேட்டிவ்க்கு வந்து நீங்கள் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேணும். அவங்க வந்து உங்களோட நிவோ வந்து இங்கே என்ன நிவோவில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதை பற்றின விளக்கம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் என்னோடய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் நான் அடுத்த வீடியோவில் இதை பற்றின விளக்கத்தை சொல்கிறேன். சில பேருக்கு வந்து ஃப்ரெஞ்சை பொறுத்தளவில் நல்லா எழுதுவாங்க, வாசிப்பாங்க, ஆனால் கதைக்க வராது. சில பேர் வந்து இந்த ஃப்ரெஞ்சை கதைக்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. என்ன பிள்ளை இருந்தாலும் நீங்கள் வெட்கப்படாமல் நீங்கள் கதைச்சி ப்ராக்டிஸ் பண்ணினீங்களா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டில் வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கலாம், அவங்க எக்கோலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நீங்கள் அவங்களோடையும் வந்து ஃப்ரெஞ்சு கதைச்சி அவங்க லேர்ன் பண்ணுற மூக்கில் நீங்களும் லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதுவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு இருக்கிறப்போ வந்து நாங்கள் எங்கேயாவது போக போகிறோன்னு சொல்லி சொன்னால் பேங்குக்கோ இல்லாட்டி வந்து செக்யூரிட்டி சோஷலுக்கோ இல்லாட்டி வந்து என்னோடய ரெசிடென்ட் பெர்மிட் சம்மந்தமாகவோ இல்லை எங்கேயாவது போகிறோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முதல் வந்து அங்கே யூஸ் பண்ணுற மோக்களை வந்து நான் தேடி படித்து கொள்வேன். அப்படியும் வந்து நான் நிறைய வொக்காபுலரி லேர்ன் பண்ணேன். அதோடு வந்து என்னோடய லைசன்ஸ் ஆட்டோ எக்கோல் போகிறப்போ அந்த வொக்காபுலரி நான் இப்போ எங்கேயாவது போகிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முதல் வந்து அதுக்கான வொக்காபுலரி எல்லாமே வந்து லேர்ன் பண்ணி கொள்வேன். ஏன்னா ஒரு ஆளோட கதை கேட்க வந்து எனக்கு ஒரு விளங்கலைன்னு சொல்லி சொன்னால் என்ன கதைக்கிறாங்களேன்னு சொல்லி விளங்காது. அதுக்காக நான் வந்து முதலே வொக்காபுலரி படித்துக்கொள்வேன். இப்போ நீங்களும் வந்து நிறைய வொக்காபுலரி லேர்ன் பண்ண வேணும். லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பின்னுக்கு கதைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நான் வந்து என்னோட அனுபவத்தை ஒரு வீடியோவாக சொல்லியிருக்கிறேன். நீங்களும் வந்து ஃப்ரான்ஸுக்கு புதுசாக வந்து இருக்கலாம். நீங்களும் வந்து என்ன மாதிரி ஸ்டார்ட்டில் என்னடா ஒன்றுமே விளங்குதில்லை, என்னென்னமோ எல்லாம் கதைக்கிறாங்களே என்று சொல்லி பயப்படலாம். என்னென்ன ஃப்ரெஞ்சு படிக்க போகிறோம்னு சொல்லி கஷ்டமாக இருக்குமேலாம் நினைக்கலாம். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒன்று தான். நானும் வந்து என்ன இப்படித்தான் ஃபீல் பண்ணினேன், என்ன எனக்கு ஒன்றுமே விளங்குதில்லை, படிப்பேனா என்னென்னலாம் யோசிச்சேன்னா. ஸோ அப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு கட்டாயம் நீங்கள் ஃப்ரெஞ்சே படித்தே ஆகணும். ஃப்ரெஞ்சின முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு வரும். என்னோட வீடியோவில் சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி வேறு யாருக்காவது என்னோடய வீடியோ தேவைப்படுமென்று நீங்கள் நினைச்சிங்களா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.